தூக்கமும் ஒரு விதமான போதை தான். 8லேருந்து 10 மணி நேரம் இன்றைக்கி தூங்குறோம், அப்புறம் மத்தியானமும் தூங்குறோம். அப்போ உடம்புல வந்து அதிக கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது. ரொம்ப தூங்குனவங்க வந்துட்டு உடல் ஆரோக்கியம் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஆனால் கம்மியாக தூங்கி எழுந்திரிக்கிறவங்க வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா தூக்கத்துலேயும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூக்க டைம்லேயும் கொஞ்சம் கை வைக்கணும். அப்போனா பீஸ்ஃபுல்லாக இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தூங்குனவங்களா இருப்பாங்க. உடலில் கழிவுகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தூக்கத்துடைய முழு பயன்களை வந்து பெற முடியாது. அப்போ அந்த கழிவுகள்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம அந்த க்ளீனிங் ப்ராசஸை வந்து பண்ணணும். அதுக்கு மைண்டு க்ளீனிங்கும் பண்ணணும், பாடி க்ளீனிங்கும் பண்ணணும். அப்போ மைண்ட் க்ளீனிங் வந்துட்டு மெடிடேஷனில் ஏற்கனவே நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் வந்துட்டு பாடியும் க்ளீன் ஆகும். அப்போ ஆழ்ந்த தூக்கத்துக்கும் மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆழமான தூக்கம் எப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணுறது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணும்போது மனம் வந்து ஒரு நிலைக்கு அமைதி ஆகிடும். அப்போ மனம் தான் ரொம்ப எனர்ஜி வந்து எடுக்குது. அப்போ அந்த மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டிங்கன்னா அந்த எனர்ஜி பூராவுமே பாடியோடைய க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கணும். அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சி. இதை இடைவிடாது எந்நேரமும் 24/7 எப்பயுமே உங்கள் கவனம் உங்கள் மூச்சு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த மனசை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், மனசை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம்.